என்னோட சேனல் நேம் வந்து அமுதா சுவை அறுசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 1 வீக் ஆனாலும் கெட்டு போகாத ஒரு புதினா தொக்கு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாதம் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். செய்து வச்சுட்டாக்கா வேலையே மிச்சமாகும். சும்மா போட்டு சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத சொல்கிறேன். ஒரு 5 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புளி, 1 ஸ்பூன் வெந்தயம், இது வந்து ஆர்கானிக் சுகர் கொஞ்சோண்டு, உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு, அப்புறம் எண்ணெய், அதுக்கப்புறம் புதினா. ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துடுறேன். 2 பொருள் தான் வறுக்க போகிறோம். இது எல்லாம் பச்சை தான். உளுந்து நல்லா வறுந்ததுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயத்தையும் நல்லா வதக்கிடணும். வெந்தயம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்கும், அதே சமயத்தில் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது மாதிரி வதக்கி செய்யும் போது நமக்கு கசப்பெல்லாம் இருக்கவே இருக்காது. அந்த வெந்தயம் போட்டதுங்கிறது பசங்களுக்கு கூட தெரியவே தெரியாது. பச்சை மிளகா, புளி போட்டிருக்கேன், உளுத்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ புதினாவை பச்சையாக போடுறேன். அரைச்சிட்டு வந்து எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கெட்டு போகாமல் இருக்கணுனால ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் கூட தான் வைக்கணும். கடுகு போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதை ஆட் பண்ணிக்கிறேன். சுண்டி வந்துடுச்சு. இப்போ இந்த ஆர்கானிக் சுகர் சொன்னால அது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. எப்படி டிஸ்பிளே பண்ணலான்னு காமிக்கிறேன். ஆனால் எல்லாத்துக்கும் சூட்டான புதினா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது 1 வீக் ஆனாலும் கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.